அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 2022ஆம் ஆண்டு பொங்கல் வைக்க நல்ல நேரம் எது என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தை மாதம் அப்படின்னாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. தை மாதம் வந்தாலே தைன்னு தாளம் போட்டு மனசுக்குள்ளே குதூகலம் பொங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா விவசாயிகளுக்கு முக்கியமாக தை மாதம் வந்தாலே வழி பிறக்கும், நம்முடைய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு தை மாதத்துக்காக காத்திருப்பார்கள். எத்தனையோ கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கி விதைகள் எல்லாம் தெளிச்சிருப்பாங்க. அது கண்ணும் கருத்துமாக வளரணும்னு நிறைய செலவு பண்ணுவாங்க. தை முதல் நாள் தான் அறுவடைக்கு உரிய நாள் என்று விவசாயிகள் அறுவடை செய்து தாங்கள் பயிரிட்ட பயிர்களை, தானியங்களை மற்றும் காய்கறிகள் எல்லாம் சந்தைக்கு கொண்டு போய் விற்றுக்கிட்டு சொற்ப பணத்தை கொண்டு வருவாங்க. தாங்கள் வாங்கிய கடனை எல்லாம் இந்த பணத்தை வச்சு தீர்ப்பாங்க. விவசாயிகளுக்கு எவ்வளோ சொற்ப பணம் தான். விவசாயி கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் விவசாயிகளை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு. இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் கையெடுத்து வணங்க வேண்டியவர்கள் இருவர். ஒன்று பசுமாடு, பால் எல்லாருக்குமே கொடுக்குது இல்லையா, தன் கன்றுக்கும் கொடுத்து. அடுத்தது விவசாயிகள் பயிரிட்ட உணவை தானும் சாப்பிட்டு ஊருக்கே தான் பயிரிட்ட தானியங்களை, உணவுகளை கொடுப்பாங்க. இப்படி விவசாயிகளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். அடுத்தது யாருக்கெல்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கும். பொண்ணு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு அமைஞ்சிட்டாங்கன்னா மார்கழி மாதம் ஒன்று நடுவில் வருது இல்லையா, அந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அது வழிபாட்டிற்குரிய மாதம். அதனால் அப்போது மார்கழி போகட்டும், தை மாதத்தில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும், நமக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். இப்படி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பட்டியலிட்டு போனோம்னா எல்லாருக்குமே தை பிறந்தால் வழி பிறக்கத்தான் செய்யும். ஏன்னா ரொம்ப சுபிக்ஷமான மாதமாக இந்த தை மாதம் கருதப்படுகின்றது. அதிலும் இந்த வருடம் தை முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்று பிறக்கின்றது. வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த நாளாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த வருடம் முழுவதுமே நமக்கெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும்னு நாம் நம்புவோம். அதற்கேற்ப நாம் செயல்படணும். எந்த ஒரு பண்டிகைக்கும் இல்லாத சிறப்பு இந்த பொங்கல் பண்டிகைக்கு உண்டு. மற்ற பண்டிகைன்னா ஒரு நாள் 2 நாள் லீவு தான் கிடைக்கும். இந்த பொங்கல் மட்டுமே 4 நாள்கள் கொண்டாடப்படுகின்றது. 4 நாள் லீவு கிடைக்கும். நம்ம தீபாவளிக்கு விவசாயிகள் புது துணி அணிகிறார்களோ இல்லையோ, பொங்கலுக்கு கட்டாயம் புது துணி அணிவாங்க. இந்த பொங்கல் பண்டிகை எப்போதிலிருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருக்காங்க. சோழ மன்னர்கள் காலத்தில் புதிய ஈடு என்ற பெயரிலே இந்த பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டின் முதல் அறுவடை நாள் அப்படின்னு அர்த்தம் கொள்ளப்படுகிறது. இதில் விவசாயிகள் தங்கள் வயலிலே விளைந்த காய்கறிகள், கனிகள், கரும்பு, மஞ்சள், புத்தம்புது நெல் அதை கொண்டு உடைச்சி அதிலிருந்து அரிசியை எடுத்து புது பானை எடுத்து அந்த பானையின் கழுத்து பகுதியிலே மஞ்சள் கட்டி மங்களகரமாக விபூதி குங்குமம் பூசி தங்களுடைய வாழ்க்கைக்கு இனிமை மேலும் கூட்டும் வகையில் கரும்பையும் வைத்து தங்களுடைய உயிர் வாழ காரணமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற நேரத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து அனைவருமே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு 3 முறை உச்சரித்து
தங்களுடைய வாழ்விலே இந்த பொங்கல் பொங்கியது போல எப்போவுமே இன்பம் பொங்க வேண்டும், மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அப்படின்னு மனதார அந்த சூரிய பகவான்கிட்ட வேண்டிப்பாங்க, குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிப்பாங்க. பொங்கல் ஒரு நாள் கொண்டாடினா போறாதான், 4 நாள்கள் ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய உயர்ந்த பண்புகளில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது நன்றி தெரிவித்தல். நம்ம வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற அனைத்திற்குமே நன்றி தெரிவிக்க வேண்டும். யாருக்கு? குலதெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கிறோம் போகி பொங்கல் அன்று. வருண பகவானுக்கும் போகி பொங்கல் அன்று நன்றி தெரிவிக்கிறோம். அதற்கடுத்தபடியாக சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதற்கடுத்தபடியாக நாம் உயிர் வாழ உணவு உற்பத்தி செய்வதற்காக உதவுகின்ற மாடுகளுக்கு, இன்னொன்று நமக்கு பாலும் கொடுக்குது இல்லையா, குழந்தைங்க பாலில் இருந்தால் வளர தொடங்குறாங்க, உயிர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த மாடுகளுக்கும் நன்றி தெரிவித்தல். இன்னொன்று, நம் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த கன்னி பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணுன்றதுக்காக காணும் பொங்கல் கொண்டாடுறோம். இப்படி 4 நாளுமே நாம் உயிர் வாழ காரணமாக இருக்கின்ற, நம் விவசாயத்திற்கு உறுதுணை புரிகின்ற அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் 4 நாள்களும் நாம் பொங்கல் கொண்டாடுகின்றோம், நன்றியை தெரிவிக்கின்றோம். சரி, இந்த 2022ஆம் ஆண்டு, அதாவது 2022, இந்த வருஷத்தில் பொங்கல் வைக்க சிறந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி தான் பெரும்பொங்கல். சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க, பெரும்பொங்கல்னு சொல்லுவாங்க, தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, மக்கர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுபஹோரையாக கருதப்படுகின்றது. அதனால் காலை 6 மணியிலிருந்தே நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம், நீங்கள் வணங்கவும் செய்யலாம். சூரிய பகவான் உதித்து விடுவார், அவரை பார்த்து தான் நம்ம வணங்க போகிறோம் இல்லையா. அதனால் 6 மணியிலிருந்து உங்களுக்கு வசதி எப்போ படுகின்றதோ 10:30 மணி வரைக்கும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். 10:30 to 12 ராகு காலம். அந்த நேரத்தில் நம்ம பொங்கல் பொங்கி வழிபாடு செய்யக்கூடாது. அதனால் அதற்கு அடுத்தபடியாக மதியம் 12:30 மணியிலிருந்து, அதாவது 12:30 to 1:30 வரைக்கும் நீங்கள் பொங்கல் பொங்கி இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம். காலையிலேயே பெரும்பாலும் முதல் முகூர்த்தத்திலேயே, அதாவது நல்ல நேரத்திலேயே பொங்கல் பொங்கி இறை வழிபாடு மேற்கொள்வது அநேகம் பேருக்கு வழக்கமாக இருக்குது. ஆனால் சிலருக்கு அந்த நேரம் வசதிப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மதியம் 12:30 மணி, அதாவது 12:30 to 1:30 வரைக்கும் பொங்கல் பொங்கி வழிபாடு மேற்கொள்ளலாம். அந்த நேரமும் முடியலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாலை 4:30 மணியிலிருந்து, அதாவது 4:30 to 5:30 வரைக்கும் பொங்கல் பொங்கி நம்ம இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். சூரிய பகவான் மறைகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிடணும். இந்த மாலை நேரமெல்லாம் ஆப்ஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குன்னா, முடியவே இல்லைங்க, எனக்கு வேலை, அங்கே வேலையாக போயிட்டேன், இங்கே வேலையாக போயிட்டேன், இல்லை என்னுடைய வேலை நேரம் அந்த மாதிரி ஆஃபீஸில் திடீர்னு இது செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு லீவ் நாள் தான் இருந்தால் கூட சிலர் ரொம்ப அவசரமாக இந்த வேலை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில். அதனால் இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வசதிப்படுகின்றதோ அந்த நேரத்தில் பொங்கல் பொங்கி வழிபாட்டை மேற்கொள்ளணும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் பொங்கல் பற்றிய சிறு குறிப்பு பார்த்தோம், மற்றும் பொங்கல் பொங்க வேண்டிய நல்ல நேரம் எது அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல் வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பில் நிறைய புதிய பொருள்கள், குவாலிட்டியான பொருள்கள் தினமுமே பதிவேற்றம், அதாவது அப்லோட் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ்
விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட பொருள் தாங்க எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம், இல்லை அவங்க கடை தாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.